அனைவருக்கும் வணக்கம். அன்னை மகாலட்சுமியின் அருளும் குபேரரின் காவலும் இணைந்தால் உங்கள் நிதி நெருக்கடிகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் கோடீஸ்வரர்களாக மாற இந்த ஒரு பூஜை செய்தால் போதும். பணத்தின் கதவை திறக்கும் அந்த சக்தி வாய்ந்த லட்சுமி குபேர பூஜையை எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்தால் பலன் உடனே கிடைக்கும் பார்க்கலாம் வாருங்கள். ஆனா இதுல பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், லட்சுமி குபேர பூஜையில யாருக்கு முதலிடன்னு. நினைவுல வச்சுக்கோங்க, செல்வத்தின் ஊற்று மகாலட்சுமி தான். அவர் அருளால் செல்வம் பெற்ற குபேரரை லட்சுமியுடன் சேர்த்து வணங்குவதுதான் சரியான முறை. சரி, இந்த பூஜையை எந்த நேரத்துல எப்போ பண்ணலான்னு பார்க்கலாம். தீபாவளி தினத்தன்னைக்கு அமாவாசை தேதி சரியான சுபமுகூர்த்த நேரத்துல மாலை 5:30 முதல் 7:30 வரை இருக்கும்போது பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. இந்த ஒரு நாள் பூஜை செய்யும் பலன் 365 நாட்கள் பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் அது குபேரரின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் நேரம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் பொதுவாக காலை 6 to 7 மணி, மதியம் 1 to 2 மணி, இரவு 8 to 9 மணி செய்தால் பணம் ஈர்க்கும் காந்த சக்தி உங்கள் வீட்டில் அதிகரிக்கும். வேலைக்கு செல்பவர்கள் இந்த குறிப்பிட்ட ஓரை நேரத்தில் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றால் கவலை வேண்டாம். நீங்கள் வீடு திரும்பியவுடன் இரவு 7 மணி முதல் 8:30 மணிக்குள் விளக்கு ஏற்றுவது மாலை பொழுதாகவே கருதப்படுகிறது. உங்கள் சிரமத்தை புரிந்து கொண்டு குபேரர் நிச்சயமாக அருள் புரிவார். முதலில் பூஜைக்கான பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். குபேரரின் படம் அல்லது விக்கிரகம். லட்சுமி குபேரர் சேர்ந்த படமாகவோ அல்லது தனியாக குபேரர் படமாகவோ இருக்கலாம். இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஒரு சுத்தமான இடத்தில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வழிபடுங்கள். அடுத்து விளக்கு. குபேர விளக்கு அல்லது 2 குத்து விளக்குகள். நெய் அல்லது நல்லெண்ணெய் இரண்டும் கலந்தும் பயன்படுத்தலாம். பஞ்சு திரி அல்லது தாமரை திரி. தாமரை திரி இருந்தால் மிகவும் சிறப்பு. ஊதுபத்தி, சாம்பிராணி, நறுபணம் மிக்க தூப பொருட்கள். பச்சை கற்பூரம், இது பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்தது. ஏலக்காய், இது சுப காரியங்களுக்கான நறுமண பொருள். அடுத்து நிவேதனம் செய்ய தேவையான பழங்கள். வாழைப்பழம், ஆப்பிள் அல்லது திராட்சை. சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், வெல்லம் கலந்த இனிப்பு பலகாரம், கல்கண்டு. மஞ்சள் அச்சதை விநாயகர் பூஜைக்காகவும் பூஜையின் முடிவிலும் தேவை. அடுத்து அர்ச்சனை பொருட்கள். அதில் முதலில் பூக்கள். செந்தாமரை, மல்லிகை, செவ்வந்தி அல்லது சிகப்பு நிற பூக்கள். பூக்களில் மிகவும் முக்கியமானது தாமரை. லட்சுமி தாமரையில் வாசம் செய்பவள். குபேரருக்கும் தாமரை மிகவும் உகந்தது. பூஜையில் தாமரை பூ அல்லது தாமரை விதைகளை வைத்து வழிபட்டால் செல்வத்தின் அதிபதி உடனடியாக குடியேற வருவார் என்பது ஐதீகம். அடுத்து நாணயங்கள். 1 ரூபாய் நாணயம். இதை வைத்துதான் உங்கள் ரகசிய பூஜை செய்ய வேண்டும். குங்குமம், சந்தனம், திருநீரு. இனி பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். குபேரர் வடக்கு திசைக்கு அதிபதி. அதனால் நீங்கள் பூஜை செய்யும் பலகையையும் படத்தையும் வடக்கு நோக்கி வைப்பது இந்த பிரபஞ்சத்தின் நிதி ஆற்றலை உங்கள் இல்லத்திற்குள் நேரடியாக வரவழைக்கும் வழியாக நம்பப்படுகிறது. குபேரரின் படத்திற்கு அடியில் அல்லது அருகில் அரிசியை வைத்து அதன் மேல் 1 ரூபாய் நாணயங்கள் 21 வைத்து ஒரு துணியால் மூடி வைக்க வேண்டும். இதுவே அவரது ஆசனமாக அமையும். இனி பூஜை செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். முதலில் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜையை தொடங்க வேண்டும். எந்த ஒரு புதிய தொடக்கமும் தடையின்றி வெற்றி பெற மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து முதலில் வணங்குவது இந்திய பண்பாட்டின் அறிமுகம். இவர் இல்லாவிட்டால் உங்கள் நிதி வளர்ச்சி திட்டத்திற்கு முட்டுக்கட்டை வரலாம். தீபங்களை ஏற்றி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமரவும். மனதார என் கடன் சுமை தீர வேண்டும், என் தொழில் செழிக்க வேண்டும் என்று உங்கள் விருப்பத்தை தனியாக சொல்லி உறுதி எடுத்து கொள்ளுங்கள். முதலில் குபேரரின் மூல மந்திரமான ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதானியாதி பதையே தனதானியாதி சம்ரித்தம் தேகி தாயாப ஸ்வாகா என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்க வேண்டும். முடியாதவர்கள் ஓம் குபேராய நமக என்று 108 முறை கூறுங்கள்.
அடுத்து குபேரருக்கு நாணயங்களால் அர்ச்சனை செய்வதுதான் இந்த பூஜையின் ஹைலைட். இந்த லட்சுமி குபேரர் பூஜையில் பலருக்கும் இருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகம், நாணயங்களை எத்தனை எண்ணிக்கையில் வைத்து பூஜை செய்வது என்று. சிலர் 108 என்கிறார்கள், சிலர் 21 என்கிறார்கள், சிலர் 9 என்கிறார்கள். இதில் எந்த எண்ணிக்கை சிறந்தது என்று பார்ப்போம். வீட்டில் நிலைத்த செல்வம் சேர வேண்டும், லட்சுமி குபேரரின் முழுமையான அருள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் 108 நாணயங்களை பயன்படுத்தலாம். இந்த 108 நாணயங்களையும் ஒவ்வொரு நாணயமாய் எடுத்து லட்சுமி குபேரரின் 108 போற்றிகளை சொல்லி வைத்து பூஜை செய்வது மிக சிறந்தது. இதுவே மிக சக்தி வாய்ந்த பூஜை முறையாகும். உங்களுக்கு இந்த 108 நாணயங்கள் வைப்பது கடினம் என்றால் 21 நாணயங்களை பயன்படுத்தலாம். 21 என்ற எண் மிகவும் சுபமான ஒரு ஒற்றை எண். நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் இந்த 21 நாணயங்களை உங்களுடைய பணப்பெட்டி அல்லது நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து பூஜிப்பது வசூலையும் லாபத்தையும் அதிகரிக்கும். மிகவும் எளிமையான முறையில் உடனடி பணவரவு மற்றும் அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் குபேரரின் அதிர்ஷ்ட எண்ணான 9 நாணயங்களை நீங்கள் வைத்து பூஜை செய்யலாம். தனபதியே நமக என்று கூறி ஒவ்வொரு நாணயமாக வைத்து அர்ச்சிக்கும் போதும் நீங்கள் நாணயத்தை மட்டும் வைக்கவில்லை, உங்கள் நிதி இலக்குகளை குபேரரிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் நம்பிக்கைக்கு எது சரியாக வருகிறதோ அந்த எண்ணிக்கையிலான நாணயங்களை நீங்கள் எடுத்து பூஜித்தால் லட்சுமி குபேரரின் அருள் நிச்சயம் உங்களை வந்து சேரும். அடுத்து மகாலட்சுமி மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தனலட்சுமியாய் நமக என்று 108 முறை ஜெபிக்கவும். செல்வத்தை ஸ்திரமாக்கும் கூடுதல் ரகசியம் நவதானியம். அர்ச்சனை செய்யும் பொருட்களுடன் நவதானியங்களை, அதாவது 9 வகையான தானியங்கள் ஒரு சிறிய மண் கலசத்திலோ அல்லது மஞ்சள் துணியில் முடிந்தோ உங்கள் குபேர மூலையான வடக்கு திசையில் வைக்கலாம். நவதானியங்கள் செழிப்புக்கும் உணவு பற்றாக்குறை நீங்குவதற்குமான அடையாளமாகும். இவற்றை வைப்பது உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்து தங்குவதற்குரிய காந்த சக்தியை ஏற்படுத்தும். மகாலட்சுமி இனிப்பை விரும்புபவள். தேங்காய் வெல்லம் கலந்த எளிமையான பாயாசம் அல்லது வெள்ள அவல் நைவேத்தியம் வைப்பது உங்கள் இல்லத்திற்கு வரும் செல்வம் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை. அடுத்ததாக கற்பூரம் காட்டி நிவேதனம் செய்து அனைவரும் ஒரு சேர மகாலட்சுமி குபேரரை மனதார வழிபடுங்கள். இறுதியாக பூஜை முடிந்ததும் எல்லாமே முடிந்து விட்டதாக நினைக்க கூடாது. அர்ச்சனை செய்த நாணயங்களை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து உங்கள் பணம் வைக்கும் பெட்டி, பீரோ அல்லது நகை பெட்டகத்தில் வைப்பது உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பு காவலர் நியமிக்கப்படுவதற்கு சமம். இது செல்வத்தை ஸ்திரமாக்கும். சுருக்கமாக சொன்னால் லட்சுமி குபேரர் பூஜை என்பது உங்கள் வீட்டில் பணம் வருவதற்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாகும். இது உங்கள் நிதி பயணத்தில் ஒரு நேர்மறை ஆற்றலையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். நேயர்களே, இந்த மகத்தான தீபாவளி அமாவாசை நன்னாளில் நாம் அனைவரும் லட்சுமி குபேரரை மனதார வழிபட தேவையான அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டோம். நீங்கள் இன்று தெரிந்து கொண்ட சரியான சுபமுகூர்த்த நேரத்தில் மாலை 5:30 முதல் 7:30 வரை நீங்கள் விரும்பிய நாணயங்களின் எண்ணிக்கையில் 9, 21 அல்லது 108 தூய பக்தியுடன் இந்த பூஜையை செய்யுங்கள். லட்சுமி தேவியின் அருளும் குபேரரின் கடாட்சமும் ஒரு சேர கிடைக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும், தொழில் விருத்தியடையும், நீங்கள் சேமிக்கும் செல்வம் நிலைத்து நிற்கும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். நினைவில் கொள்ளுங்கள், செல்வத்தை விட பெரியது மன திருப்தி மற்றும் தூய்மையான பக்தி மட்டுமே. இந்த அரிய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதற்காக உங்கள் வீட்டில் இன்று முதல் செல்வம் பெருக தொடங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் பல ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் சின்னத்தை அழுத்தி விடுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.